விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹர அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னன்னா, 2026 புதுமை புத்தாண்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அகில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2026 மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், இதுதான் நம்மளுக்கு முக்கியமா பார்க்கறது. ஆண்டு பலாபலம் என்று சொன்னாலே முதல்ல எடுக்கிறது சனி பகவானுடைய அமைப்பு, அடுத்தது குரு பகவானுடைய அமைப்பு, கடைசியாக ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி. முதல்ல வர்றது மார்ச் மாதம் சனி பகவானுடைய பெயர்ச்சி, ஜூன் மாதம் நடைபெறக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி, அந்த உச்சம் பெறுகின்ற நேரம். குரு பகவான் கடகராசிக்கு இடம் பெறக்கூடிய காலம் 11வது மாதம் என்று சொல்லக்கூடிய டிசம்பர், அதாவது நவம்பர் மாதத்துல ராகு பகவானும் கேது பகவானும் இடம் பெறுவாங்க. இந்த ஆண்டு முடிவுல தான் அதற்கான அமைப்புகள் உண்டு. மற்ற கிரகங்களுடைய தனிப்பட்ட முறையில் சூரியன் சந்திரன் போல் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாத கிரகங்களாக இருக்குது. இதை ஒட்டுமொத்தமாக இந்த 4 கிரகங்களின் அமைப்பை வச்சுதான் இந்த ஆண்டுக்கான பலாபலனை எடுக்கிறோம். ஜோதிடர் அனைவருக்குமே இதை தான் சொல்ல முடியும். இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு 50 பாகங்கள் முழுமை அடையும் என்று சொல்ல முடியும். இதெல்லாம் தசாபுத்தி தான். நன்றாக இருந்தால் இந்த வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும். மேஷம் முதலாகட்டும் மீனமாகட்டும் எல்லாருக்கும் தசாபுத்தி நன்றாக இருந்தால் இது சப்போர்ட் பண்ணும். கிரகங்கள், திருமணம், குழந்தை, இது மாதிரி விஷயங்கள் எவ்வாறு இருக்கும், இதில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம். எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, இன்பமும் துன்பமும் சேர்ந்து வளர்ந்துதான் இந்த வாழ்க்கை தரம். இதை எப்பவுமே நாம உணர்த்துகின்ற காலங்கள் இந்த 5 ஆண்டுகளாக நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன் இப்படி சொல்றோன்னா, இந்த பகவானுடைய அமைப்பில் யாருமே விட்டு வைக்க முடியாது. தன்னை பொறுத்த வரைக்கும் 2026 முதன்மை பெற்று வாழுகின்ற தன்மை, அதாவது முதன்மையாக நான் இருக்கணும் எப்பவுமே நினைக்கிறது. கடகராசிக்காரங்க கடைசி நேரத்திலேயாவது வெற்றி கணையை தட்டி பறிக்கின்ற தன்மை பிடித்தவர். அவங்க கிட்ட ஒரு பெரிய பிளஸ் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா முடிச்சு தான் தூங்குவாங்க. ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை முடிச்சுட்டா தான் தூக்கம் வரும். அது வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் என்பது இருக்காது. மனசுல இருந்து வந்த பாரத்தை ஓட்டி கொடுக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள். அப்போ இது வரைக்கும் இவங்க போராடி நோய்வாய்ப்பட்டு குடும்பத்தில் அனுபவிச்சவங்க அனைவருக்கும் இனி வெற்றி வாய்ப்புகள் தேடி வருகின்ற ஆண்டு என்று சொன்னால் இந்த புதுமை புத்தாண்டு 2026 உங்களை வரவேற்கு. ஒரே வார்த்தையா சொல்லி முடியும். நன்மை தருமா? கண்டிப்பா நன்மை தரும். ஐயா, சின்ன சின்ன அழுத்தங்கள் இருக்கும். இடமாற்றம் என்பது கன்ஃபார்மா எழுதிக்கும். நம்மளுக்கு இடப்பெயர்ச்சி என்பது வேலையில ஆகட்டும், வீட்டிலே ஆகட்டும், எங்கன்னா ஒரு இடத்துல நம்மளுக்கு இடப்பெயர்ச்சி என்பது கன்ஃபார்மா உண்டு. ஜூனுக்குள்ள நம்மளுக்கு இதை விஷயங்கள்லாம் நடக்கும். பாக்கியப்படி சனி பகவான் மார்ச்சுக்கு அப்புறம் மாறுறாரு. 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்துக்கு வருகின்ற காலங்கள் உங்க வாழ்க்கையில தெளிவில்லாத பாதை எவ்வளவு போச்சோ அது மொத்தத்தையும் தெளிவா மாற்றிடும். 1/, ஐயா ஒரு ஸ்லோ கிரகம், நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். மந்தகன் என்று சொல்றால் போல வேகத்தை 2.5 வருஷம் அவர் கிடக்குனா அதுக்கு கொடுக்க வேண்டிய பொறுமையான விஷயங்கள் அனைத்தும் அங்கீகாரத்தோடு கொடுப்பார். ஐயா, நம்மளுக்கு என்னென்ன விட்டு போச்சு? திருமணம் விட்டு போச்சா? குழந்தை உண்டு, திருமணம் உண்டு, குழந்தை உண்டு, பாக்கியம் உண்டு, செல்வங்கள் உண்டு, வீடு, வண்டி, வாகனங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஆண்டு என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது. கடகராசி தசாபுத்தி பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை. உங்களுக்கு செல்வம் உண்டா? கண்டிப்பா உண்டு. சார், திருமணம் உண்டா? கண்டிப்பா உண்டு. குழந்தை உண்டா? உண்டு. என்னென்ன விஷயங்கள், 2வது குழந்தை உண்டா? வேணும். எனக்கு திருமணமே முடிஞ்சு போச்சு அப்படின்னா 2வது திருமணமும் உண்டு. இந்த மாதிரி நற்காரியங்கள் நடைபெறுகின்ற காலம். நிறைய பேர் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பணத்தை போட்டு சீரழிஞ்சு நொந்து நூடல்ஸ் எல்லாம் ஆனவங்களுக்கு அனைவருக்கும் திருப்பி பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. உங்களுக்கு ஆரம்பமே பகவான் உங்களுக்கு படியளக்கக்கூடிய காலம் வருது. ஜென்மத்துல குரு பகவான் வந்தாலும் உச்சம் பெற்று ஸ்தான பலத்தை கொடுக்க போறாரு. வாழ்க்கையில தலைமை பொறுப்பாளர், அமைச்சர் முதல் என்னங்க நீங்க அரசியல் சார்ந்த விஷயங்கள், நம்மளுக்கு 2ஆம் அதிபதி சூரியன் அல்லவா, அரசியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அனுகூலத்தை பெறுகின்ற ஆண்டு என்று சொன்னால் இந்த 2026 அனுகூலத்தை முழுவதும் அணிவிக்கின்ற ராசியின் முதன்மை ராசி என்று கூட சொல்லுவோம். அனைத்துமே கொடுக்க போறான அவருடைய பார்வை, குருவோட பார்வை 5, 7, 9. முக்கியமாக இந்த இடம்லாம் நல்ல புனிதப்படும். எது நிரப்ப முடியாமல் போச்சு அதெல்லாம் நிரப்புறதுக்கான வாய்ப்பு. 5 புத்திர பாக்கியம், 5 என்பது அறிவு, 5 என்பது வேலை, 5 என்பது ஒழுக்கம், நம்மளுக்கு பெயர் புகழ் எல்லாமே 5ஆம் இடத்தை கொடுத்துருக்காங்க.
அறிவு சார்ந்த விஷயத்தும் இது வரைக்கும் அறிவு சார்ந்த விஷயம் நம்மளுக்கு அங்கீகரிக்கலன்னா கண்டிப்பாக அங்கீகரிக்க போகுது. 7ஆம் இடம் நம்மளுக்கு வெளிவட்டார தொடர்பு, மனைவி ஸ்தானம். இதுக்கு நான் கருத்து வேறுபாடோடு தான் வாழ்க்கை வாழ்ந்தேன்னா இந்த கருத்து வேறுபாடெல்லாம் மறைஞ்சிடும். வாழ்க்கை தன்மையில் புனிதம் என்று சொன்னால் அது 9ஆம் இடம். லக்கு, லாட்டரி சீட்டு, யோகங்கள், பணவரவு தருகின்ற இடம் என்று சொன்னால் அது 9ஆம் இடம். நம் வாழ்க்கையை தெளிவான பாதையை, ஓட்டத்தை தருகின்ற ஆண்டு என்று சொன்னால் கடகம். இனி தலை நிமிர்ந்து நிற்கும். நிறைய பேருக்கு உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. உச்சம் என்று சொன்னாலே இருவேறு கொள்கை. குரு பகவான் உச்சம் நம்ம ராசியில உச்சம் அடைகிறாருன்னா அதுல தனித்தன்மையும் கொடுத்துருக்காங்க. 2 வேறு கொள்கையும் உண்டு. உச்சம் என்பது மாலையிட்டும் செல்வது, மாலையோடு நம்மளுக்கு செல்வது. அதனால பொறுமை, வயது மூப்பிலகிறவங்களுக்கு உடல்நலத்தில் அக்கறை எடுத்துங்க ஐயா. நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் இளைய சகோதரன் சகோதரி வழியில் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கஷ்டம் வரும். மற்றபடியெல்லாம் பெரிய பிரச்சனையெல்லாம் நீங்கள் சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடையாது. போட்டி பொறாமை, உன்னை கண்டு பொறாமைப்படுவார்களே கண்டி உங்களை தண்டி யாருமே அச்சப்பட முடியும். இது வரைக்கும் அவரை என்னன்னு கூட நினைக்காதவங்களாம் நம்மளை கண்டு ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய குறிக்கோளை மாற்றுகின்ற ஆண்டு என்று சொன்னார் 2026 ஆண்டு. மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். தயவு செய்து ஞாபக மறதி என்பது அதிகமாக இருக்கும். இந்த ஸ்கின்ல அலர்ஜிலாம் வரும். தயவு செய்து மட்டும் புரிஞ்சுங்க ஐயா. உடல் நலத்தில் இருந்து வந்த பாதிப்புகள், இது வரைக்கும் நோய் என்ன நோயையும் கண்டறியாமல் நாம் மாத்திரெல்லாம் சாப்பிட்டுருந்தா அந்த நோய்க்கான மருந்துகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நோயை கண்டுபிடிக்கிறதுக்கான அமைப்புகள், இந்த ஸ்கின் அலர்ஜிலாம் சொல்கிறோம் பாருங்க, அது எதனால் வருதுன்னு கூட தெரியாமல் இருந்திருப்பாங்க. அதே போல் உடல் பாகத்தில் கைகால்கள் இழுத்து கொள்வது, தூக்கம் என்பது இல்லாமல் போனவங்களுக்கெல்லாம் இரவு தூக்கத்தை பெறுகின்ற ஆண்டா என்று சொன்னால் இந்த ஆண்டு தான். நல்லா படுத்த உடனே அதுக்கு முன்னே தூக்கம் என்பதே வராது. இனிமேல் தூங்குகின்ற காலங்கள் நிம்மதி உறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு என்று சொன்னால் இந்த 2026 ஆண்டு உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். கொஞ்சம் மார்ச் வரைக்கும் பொறுமை, நிதானம், பிரதானத்தை கடைபிடிக்கும். அதாவது செய்யும் தொழிலும் சரி, வேலையிலும் சரி, கண்டிப்பாக இடப்பெயர்ச்சி உண்டு. அரசாங்க உத்தியோகம் உண்டு. வேலைக்கான தன்மை உண்டு. திருமணம் உண்டு. என்னென்ன விஷயங்கள் எது எது இல்லை நாம் தேடி தேடி சென்றோமோ, இது வரைக்கும் நம்ம கைக்கு தழுவி விட்டு ததிகட்டு போனதெல்லாம் மொத்தமே நம்மளை தேடி வருகின்ற ஆண்டு என்று கூட சொல்லுவோம். நாம தேடி தேடி போனதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே செட் ஆகலைங்க. இனி வருகின்றது அனைத்தும் உங்களுக்கு உயர் மதிப்பெண்ணை கொடுக்கின்ற ஆண்டாக அமையும். வெல்லும் வெல்லும் வெல்லும். சில பேருக்கு இடம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். வேலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். ஆரம்பத்துல கொடுக்குற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும். பொறுமையாக இருந்துங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதி சென்று சரணடையுது, குருமார்களை வணங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகளுக்கு நம்ம பராமரிக்கிறது, இதுதான் குருவுடைய ஆதிக்கம் என்று சொல்றோம் பார்த்தீங்களா. குரு கர்மா என்று சொல்றப்பல குருவுடைய ஆதிக்கம். அந்த சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுறது, சிவகுருநாதனை வழிபடுறது, சுவாமியே சரணமையப்பா அந்த ஐயப்பனை வழிபடுறது, குருமார்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து, இது மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகப்படியான நற்பலங்கள் நம்மளை தேடி வரும். இது வரைக்கும் நாம் தேடி போனதெல்லாம் போச்சு. இனிமேல் நம்மளை தேடி வரப்போகுது. நல்ல காலம் பிறந்தது என்று சொல்லலாம். ஒரே வார்த்தை குடும்பக்கார் சொல்ற மாதிரி நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. உங்கள் வாழ்வில் கடகராசிக்கு இனிமேல் நல்ல காலமே பிறக்க போகுது. நான் லாட்டரி யோகம்லாம் சொல்ல மாட்டேன். இருக்கின்ற வாழ்க்கை செம்மையாக வாழலாம். இந்த 2026 ஆண்டு கடைசியில் தான் ராகு கேது பயிற்சி. நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படுறதால இருக்கும் இடம், பொருள், ஏவல் எல்லாம் உனதாக மாறும். நல்லதே நடக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் அந்த முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விளையும். அண்ணாமலையாருடைய வழிபாடு பெரிய மேன்மையை தரும். ரொம்ப சிறப்பு என்று கூட சொல்லும். 2ஆம் அதிபதி சூரியன் என்பதால் அண்ணாமலையாருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.